அம்மா உன்னைய அடிச்சது, நீ திரும்ப அடிச்ச, அது உன் தப்பு தானே? ஊன்னு சொல்ற தப்பா இல்லையா? யார் மேல? அம்மா மேல தப்பு இல்லைல்ல? அம்மா எதுக்கு அடிச்ச? அது அது யாரோட தப்பு? மொத்தம் ஏன் உன் மேல எத்தனை தப்பு? 2 தப்பு. அடம் பண்ணது ஃபர்ஸ்ட் தப்பு. அந்த அடம் பண்ணதுக்கு நீ ஒரு அடி வாங்கின, அதுக்கு நீ திரும்ப அடிச்ச, அது 2வது தப்பு. இப்ப 2 தப்புக்கு என்ன பண்றது? யாருக்கு சூடு வச்சா அப்புறம் திரும்ப நாளைக்கு அடம் பண்ணுவியா பண்ண மாட்டியா? பண்ணுனீன்னா அப்ப என்ன பண்றது? உடம்பு ஃபுல்லா சூடு வச்சுக்கிட்டே இருந்தா அதுக்கு மருந்து யார் வாங்கி தருது? உன்கிட்ட எது காசு? நான் எப்ப கொடுத்தேன்? நான் உன் கையில காசு தரதே இல்லையே. மருந்து வைக்கிற நான் வாங்கிக்கிறேன். நீ எப்படி போய் வாங்க? நீ மெடிக்கல் நீயே நடந்து போயிடுவியா? யார் கூட்டிட்டு போறது? தேவையில்லாத வேலை தானே. அதுக்கு தப்பு பண்ணிட்டாம இருந்துட்டாவே இந்த பிரச்சனை இல்லையா? தப்பு பண்ணாம இருந்தா உனக்கு திட்டு இல்லை, அடி இல்லை, உடம்புல சூடு இல்லை, மருந்து இல்லை, மாத்திரை இல்லை. ஆமாவா இல்லையா? மூஞ்ச பார்த்து பேசணும். என்ன இல்ல? சூடு சொரணை எதுவுமே இல்லை, மருந்து இல்லையா? தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணா என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். ஒண்ணு அடி விழும், இல்ல திட்டு விழும், இல்ல சாமி கண்ணு குத்தும். டெய்லி என்ன பண்ற? சாமி கும்பிடுறியா? சாமி கும்பிட்டா என்ன பண்ணு? சாமி தப்பு பண்ணா கண்ணு குத்தும். என்னை திரும்ப அடிப்பியா? அப்ப அப்பாவை நான் இப்ப ஒன்னு அடிக்கிறேன், நீ திரும்ப அடிக்கிறியா? ஏன் மாட்டேன்? அப்ப அம்மாவை மட்டும் ஏன் திரும்ப அடிக்கிற? அப்பாவை அடிக்க மாட்டேன், அம்மாவை ஏன் அடிக்க மாட்டேங்கிற? என்னது? அம்மா உன்னை அடிக்காம இருந்தாலும் நீ அம்மாவை அடிக்காம இருப்பியா? அப்ப அம்மா உன்னை அடிச்சா நீ அம்மாவை திருப்ப அடிப்பியா? அடிக்க கூடாது. சரிம்மா நான் கேட்டுக்கிறேன், சரியா? தெரியாம பண்ணிட்டோமா சாரி அப்படின்னு சொல்லணும். அதான் குட் கேர்ள். எகுத்து பேசுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். சிரிக்கிற எப்படி தெரியுது? அப்பா மாதிரி தெரியுது. அப்பா சொன்ன கேட்கணுமா இல்லையா? நான் பித்தாப்பா தான். ஏன் பித்தாப்பா மாதிரி அப்பா சொன்ன கேட்கணுமா இல்லையா? ஏய், அப்பா சொன்ன கேட்க முடியா? நான் சொல்றது கேட்க, வேற யாரும் சொல்றது கேட்ப? நான் சொல்றதானே கேட்கணும். ஏய், எதுக்கு இவ்வளவு சிரிக்கிற? வேற சிரிச்சுட்டு விடுங்கலாம் இல்ல, சொல்றேன். வாயில சொல்லும் போதே கேட்கணும். இது என்னது? இது மொத்தமா இது என்னது? இது ஃபுல்லா இது. சிரிக்காத பிரியா. தப்பு பண்ணக்கூடாது, சரியா? தப்பு பண்ணா அம்மா கிட்ட வந்து அம்மா இப்படி பண்ணிட்டுமான்னு சொல்லணும், சரியா? அம்மா எதுக்குன்னு அடிக்கிற, என்ன அடிக்காத, பொறுமையா சொல்லுமா, நான் கேட்டுக்கிறேன், சாரிம்மா இன்னொரு டைம் பண்ண மாட்டேன்னு சொல்லணும். சாரி சொல்லிட்டு திரும்ப அந்த தண்டனை தப்ப செய்யக்கூடாது. தோலை உரிச்சு போடுவேன் நானு. சிரிச்சுலாம் அவ்வளவுதான், ஒரு நேரம் போல் இருக்க மாட்டேன். அந்த அப்பளம் எப்படி இருக்கு, இது மாதிரி பொரிச்சிருவோம் உன்னை போட்டுக்கிட்டு எண்ணெயில. தப்பு பண்ணக்கூடாது. தப்புனாலும் வந்து சாரிமான்னு கேட்கணும். அம்மா அடிச்சா நீ திரும்ப அடிப்பியா நீ? ஏய், அம்மா வயசு என்ன, அம்மா வயசு என்ன? உன்னோட பெரியவங்க தானே. அம்மாவுக்கு அப்பாவுக்கு மரியாதை கொடுக்காம நீ வேற யாருக்கு மரியாதை கொடுப்ப? மரியாதை கொடுப்பே கொடுக்க மாட்டியா? எப்படி மரியாதை கொடுப்ப நீ? இப்படி திரும்ப கூட ஒவ்வொரு டைம் டெய்லி உனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்களா உட்காந்து? வேலை இல்லையா எனக்கு? அப்பா வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு தானே வரேன். கஷ்டப்பட்டுட்டு வரேன்னா எப்படி இருக்கேன்? சிரிச்சுன்னா அரைஞ்சு போடுவேன் நான். வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு தானே வரேன். சொல்லுக்குல நான் சிரிக்கணும்னு எதிர்பார்க்குறியா நீ? அவ்வளவுதான். நீ அடிக்க மாட்டேன். வாயில சொல்லும் போது கேட்டுக்கணும். நீ சிரிக்கும் போது நான் சிரிச்சுனாதான் உனக்கு நான் என்ன நல்ல விதம் தெரியுதா? அம்மாட்ட சாரி சொல்லு, அடிச்சதுக்கு சாரி சொல்லு. அழுவச்சு வாய மூடு, வாய மூணு. இப்ப எல்லாரும் சிரிச்சுல, அம்மாட்ட சாரி சொல்லு. இனிமேல் நான் கூட அடிக்க மாட்டோமான்னு சொல்லு. என்னையும் எல்லாத்துக்கும் அடிக்காதமா நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லு. மறந்துடக்கூடாது, சரியா?
சரியா கண்ணதோட துண்டு எடு துண்டு இங்க இல்லடி